Hi viewers, welcome back to my channel Women's Art. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கி பிச்சிப்பூ யூஸ் பண்ணி எப்படி நாம் பின்னல் ஜடை மெத்தடில் நம்ம கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நாம் ஆர்டினரியாக கட்டக்கூடிய பூ த்ரெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாதாரணமாக பூ கட்டக்கூடிய நூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் பூ கட்டுறதுக்கு. பிச்சிப்பூவில் நம்ம பின்னல் ஜடை மெத்தடில் கட்டும்போது கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம கட்டணும். ஏன்னா காம்பு முறிஞ்சிடக்கூடாது. அதனால் நம்ம கொஞ்சம் மெதுவாக தான் பிச்சிப்பூவில் பின்னல் ஜடை மெத்தட் நம்ம கட்டணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சுட்டு நார்மலாக நம்ம எப்போவுமே பூ கட்டுற மாதிரி சேம் மெத்தடில் நம்ம கட்டிடலாம் பாருங்கள். கீழே ஒரு பூ வச்சுட்டு மேலே ஒரு பூ வச்சுட்டு கரெக்டாக ஒரு சுற்றிட்டு ஒரு நாட் போட்டுடலாம். கட்டும்போது கொஞ்சம் மெதுவாக கட்டணும், ரொம்ப அழுத்திடக்கூடாது, காம்பு முறிஞ்சு வந்துடும். நம்ம பிச்சிப்பூ ஒரு பூ வச்சு கட்டுறதுனால கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம கட்டணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பூ நம்ம எடுத்துக்கலாம். கீழே ஒரு பூ இருக்குது, மேலே ஒரு பூ இருக்குது. அதனால் நம்ம அடுத்து கீழே பார்த்து நம்ம பூ வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு கட்டின காம்பு கூடால நம்ம கீழே இருக்க பூக்கம் முன்னாடி இருக்க பூவோட காம்பு கூடால ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க பூவோட தலை கூடால சேர்த்து வர மாதிரி நம்ம நாட் போட்டுடலாம். ரெண்டு பூவாக நம்ம சேர்த்து கட்டணும். அதுக்கப்புறம் இனி நம்ம மேலே வைக்கலாம் பாருங்கள். பூ நம்ம கீழே பூ வச்சுட்டோம், அதனால் நம்ம இனி மேலே பூ வைக்கலாம். பூ வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட்டின பூவோட தலைப்பகுதி கூடால சேர்த்து ஒரு சுற்றிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இப்போ வச்ச பூவோட காம்பும் அதுக்கு முன்னாடி வச்ச பூவோட தலைப்பகுதியும் சேர்த்து ஒரு சுற்றிட்டு நம்ம இப்போ வச்ச பூவோட தலைப்பகுதியும் ஃபஸ்ட்டு கட்டின பூவோட காம்பு பகுதியும் சேர்த்து வர மாதிரி இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுடலாம். இந்த மெத்தடில் நம்ம பூ கட்டுறதுக்கு ஒரு பூ வச்சுட்டு ரெண்டு பூவாக சேர்த்து கட்டணும், அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி. இன்னொருக்கா பாருங்கள் எப்படின்ட்டு. கீழே ஒரு பூ நம்ம வச்சிடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கட்டின பூவோட காம்பு பகுதி சேர்த்து வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட்டின பூவோட காம்பு பகுதியும் சேர்த்து ஒரு சுற்றிட்டு ஃபஸ்ட்டு கட்டின பூவோட தலைப்பகுதி சேர்த்து வர மாதிரி நம்ம நாட் போட்டுடலாம். நம்ம இப்போ வச்ச பூவும் அதுக்கு முன்னாடி வச்ச பூவும் சேர்த்து நம்ம ஒரு சுற்றி ஒரு நாட் போடணும். இதே சேம் ப்ரொசீஜர் தான் ஃபுல்லாகவே வரும். அதுக்கு அடுத்து மேல் பக்கமாக நம்ம பூ வைக்கலாம் பாருங்கள். மேல் பக்கமாக ஒரு பூ வைக்கலாம். வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட்டின பூவோட தலைப்பகுதி இப்போ கீழ்ப்பக்கம் இருக்குது பாருங்கள். அதனால் அந்த தலைப்பகுதியோடு சேர்த்து கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றிடலாம். சுற்றிட்டு நம்ம முன்னாடி வச்ச பூவோட தண்டு பகுதி இப்போ மேலே இருக்கும், அது கூடால சேர்த்து நம்ம நாட் போட்டுடலாம். இதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமுமா பூ வச்சு மாற்றி நம்ம கட்டிகிட்டே இருக்கணும். பின்பக்கம் ஒரு மாதிரி பின்னல் ஜடை மெத்தடில் அழகாகவே வரும் பாருங்கள். நம்ம சின்ன த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் குட்டியாக வரும். ஆனால் நம்ம ஃபுல்லாக கட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் பூ கட்டும்போது மட்டும் கொஞ்சம் மெதுவாக அழகாக கட்டுங்க. இல்லை அப்படின்னா நம்ம டைட்டாக கட்டிட்டோம் அப்படின்னா பூவோட காம்பு அறுந்து போயிடும். அதனால் பார்த்து மெதுவாக கட்டுங்க. இந்த மாடலில் பூ கட்டி இப்போ எல்லாருமே ஹேர் ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வெட்டிங் ஹேர் ஸ்டைலுக்கு எல்லாருமே இந்த மெத்தடில் இப்போது லேட்டஸ்ட் மாடலாக இந்த மெத்தடில் பூ கட்டி நம்ம ஹேர் டெக்கரேஷன் ஃபுல்லாகவே இந்த பூ கட்டுற மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம ஹேர் ஃபுல்லாகவே இதே சேம் மெத்தடில் பூ வச்சு டெக்கரேட் பண்ணுறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளே ஆகிட்டு இருக்க வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கிற ரெட் கலர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணால் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம்.
அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாருங்கள், இதே மெத்தடில் நான் வந்து கொஞ்சம் கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அழகாக வரும் பாருங்கள். பின்பக்கம் பார்க்குறதுக்கு பின்னல் ஜடை மெத்தடில் அழகாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக அழகாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து பூ கட்டி குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் எந்தாவது ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டான்ஸ் ஃபங்க்ஷன், ட்ராமா ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே ஹேர் டெக்கரேஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட பூ கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் லெந்தியாக கட்டியிருக்கேன். நம்ம வந்து லாஸ்ட் எதுவுமே நாட் எதுவுமே போட வேணாம். நம்ம சாதாரணமாக பூ கட்டுற அதே சேம் மெத்தடில் தான் நமக்கு எவ்வளோ லெந்துக்கு வேணுமோ அவ்வளோ லெந்துக்கு கட்டிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸி கட்டுறதுக்கு, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸி. பூ வந்து கலையாமல் எப்போவுமே நேராகவே இருக்கும் பாருங்கள். இந்த மெத்தடில் நம்ம வந்து பூ கட்டும்போது 2 பக்கமும் பூ கரெக்டாக இருக்கும். சென்டரில் வந்து தண்டு பகுதி வந்து கரெக்டாக அழகாக தெரியுது பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.